அத்தா அத்தா, சின்ன மாமா, சின்னத்தா, அண்ணியே, அண்ணாத்தா, என்னடி அமுல் பேபி ஏன் சோகமா இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு அத்தை. அவன் எனக்காக வரைஞ்ச பெயிண்டிங்கா காணுமா? எனக்கு தெரிஞ்சு தொலைஞ்சு போன அந்த பெயிண்டிங்கு நம்ம வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்குது. ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி பார்த்துட்டா அது இப்ப எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அண்ணே, வர வர ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஆபீஸ்ல தொலைஞ்ச பெயிண்டிங் எப்படி வீட்டுக்குள்ள வரும்? எங்க ரூமை செக் பண்றது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி. சித்தப்பா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அவ என்ன ஐடியால இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். அவ டார்கெட் பண்றது என்னதான். என் ரூமை செக் பண்றதுல எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. தாராளமா என் ரூம்ல போய் பாரு. ஐயோ அண்ணியாரே, உங்க ரூமுக்குள்ள நான் போய் செக் பண்ணி பார்த்தாதான் சின்ன மாமா சொல்ற மாதிரி அவமானப்படுத்துறதா இருக்கும். அதனால நீங்களே போய் உங்க ரூமுக்குள்ள இருக்குதான்னு பாத்துட்டு இருந்தா எத்தாந்துருங்க. என் ரூம்ல பெயிண்டிங் இருக்குன்னா அப்ப நான் தானே அதை கொண்டு போய் வச்சிருக்கணும். அப்புறம் எப்படி நானே கொண்டு வந்து கொடுப்பேன்? அதனால உன் இங்கீதெல்லாம் இருக்கட்டும். என் மேல சந்தேகப்பட்டுட்டல, தாராளமா நீயே வந்து பாரு. வா. ஏய், இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அனிமா பெயிண்டிங்க எங்க ரூம்குள்ள வைக்கல. யூ ஆர் பிரில்லியன்ட் அனிமா. நீ பின்னர் வருவதை முன்னரே அறிந்தவள். இந்த கதையில பின்னாடி என்ன வரும்னு முன்னாடியே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை கதை டிபார்ட்மெண்ட்ல ஆள் வச்சிருப்பாளோ? வச்சாலும் வச்சிருப்பா. நமக்கு எதுக்கு வம்பு? சாப்பிட்டோமா தூங்கணுமான்னு நம்ம பாட்டுக்கு இருந்துக்குவோம். வா 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 வா. டோர் பின்னாடி இருக்கான்னு முதல்ல பாத்துக்க. சரியா? இங்கெல்லாம் பாத்துட்டியா? வா. இங்க பாரு. நல்லா பாத்தியா? இங்க பாத்தியா? இங்க ஏதாவது இருக்கா? நீ தேடுற பெயிண்டிங் இங்க இருக்கா? இல்லையா? அப்படியே அங்க போமா. போ 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 போ. போ. அனிதா, அம்மா நீ பாருமா. இங்க பாரு. ஏதாவது இருக்கா? இங்க ஏதாவது இருக்கா? பாரு. இங்கேயும் இல்ல. அப்படியே கட்டில கடியிலையும் குடிஞ்சு இருக்கான்னு பாத்துக்கோயேன். இல்லல்ல. நான் ஒன்னும் 7 கடல் 7 மலை தாண்டி ஒன்னும் ஒளிச்சு வைக்கல. போதுமா? எல்லாத்துக்கும் என்னையே சந்தேகப்பட வேண்டியது. என்னம்மா சத்யா, இருந்துச்சா? என் ரூம்ல செக் பண்றதா கூட பண்ணிக்க. ஆனா அங்கேயும் இல்லனா எங்களை நீ அவமானப்படுத்தினதுக்கு கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இருங்க சின்ன மாமா, ஆதாரம் இல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டான். ஏன்னா ஒருவேளை நான் சொல்றது தப்பாயிடுச்சுன்னா நீங்க இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்னு ஆரம்பிச்சிருவீங்க. என்ன இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன ஆதாரம் வச்சிருக்க? அண்ணாத்த
நாம ஒரு சிறு குறும்படம் பாப்போமா? குறும்படமா? உங்களுக்கு பிடிச்ச டாம் அண்ட் ஜெர்ரி தான். டாம் அண்ட் ஜெர்ரியா? பார்க்கலாமே. இல்லதாரு இது போய் ப்ளே பண்ணு. இதுலயா? இப்ப என்ன நினைச்சுன்னு தெளிவா சொல்லு. சொல்றேன் மேடம். சதாசிவம் சார் எனக்கு ஃபோன் பண்ணி பிரபு சார் ரூம்ல ஒரு பெயிண்டிங் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொன்னாரு. நானும் பிரபு சார் ரூம்ல இருந்த அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு போய் அனிதா மேடம்கிட்ட கொடுத்தேன். என்ன தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்துற அப்படி இப்படின்னு சொல்லி குதிச்சீங்க. இப்ப யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது? இதுதான் இவர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே. கரெக்டான நேரத்துல கரெக்டா எஸ்கேப் ஆயிடுவார். நம்ம என்ன பண்றது? அனிதா கிட்ட போயிருவோம். நான் யாரு? இன்னும் என்ன யோசனை? அந்த பெயிண்டிங்க நீங்களே தாந்து குத்துட்டீங்கன்னா இத பத்தி நான் அமுல் பேபியாண்ட மூச்சு கூட காட்ட மாட்டேன். இல்லன்னா இப்பவே போன் பண்ணி அமுல் பேபியாண்ட சொல்லிடுவேன். அப்புறம் என்ன நடுவுன்னு தெரியும்ல, நான் போட்டு குத்துருவேன். அண்ணாத்தா நீ சொல்லுங்க, என்ன நடக்கும்? மாப்பிள்ளை எங்க ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவாரு. அதுக்கப்புறம் சாமியோ சாமியோ, யாராவது இருக்கீங்களா? அம்மா, ஐயா. ஐயோ அனிமா, இத்தனை வருஷமா ஓசி சோறு தின்னே பழகிட்டேன். திடீர்னு உழைச்சு சாப்பிடுறது எனக்கு செட் ஆகாது. அலர்ஜி ஆயிரும். புரிஞ்சுக்கமா. போய் அந்த பெயிண்டிங் எடுத்து கொடுத்துருமா. அண்ணியாரு மேல போய்க்கிறாங்க. அவ அவ்வளவு சீக்கிரம் எப்படிமா மேல போவா? எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு தான் மேல போவா. அண்ணாத்த, நான் மாடிக்கு போய்க்கிறத சொன்னேன். ஒரு ரூம்ல தான்மா பெயிண்டிங் இருக்கு. என்ன எல்லாரும் போயிட்டாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது? ஏய், போய் எடுத்து குடுறி. போடி. ராதகி எப்படி யோசிச்சிருக்கா பாரு. உன் ரூம்ல ஒளிச்சு வச்சா நீ தேட மாட்டேன்னு சொல்லி எங்க ஒளிச்சு வச்சிருக்கா? திருட்டு கழுத.
நீ திருந்தவே மாட்டியா? உன் புத்தி ஏண்டி இப்படி போகுது? நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறது உன் தம்பி பொண்டாட்டிய மட்டும் இல்ல, உன் தம்பியையும் சேர்த்துதான். இப்போ உள்ள போனோம் நம்மளே கழுவி கழுவி குத்துவாங்க. வேணாம். பேசாம வெளியவே நின்று காவ காப்போம். மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிடா வீரசிங்கம். Breathe in, breathe out. Breathe in, breathe out. எந்த வலையிலையும் மாட்டிக்க மாட்டான்டா இந்த வீரசிங்கம். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போயிடுங்க இருந்து. பார்த்தாலே அப்படி பத்திக்கிட்டு வருது. நில்லுங்க அண்ணியார. இந்தாங்க. ஏமா அத ஏமா திரும்பவும் அவகிட்டயே குடுக்கற? இத நீ பாக்கணும் தானே இத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருந்த. ஆமா அத்தை. அண்ணா எனக்காக ஆசை ஆசையா அமுல் பேபி வரைஞ்ச அந்த படத்தை அவன் கையால வாங்கி அவன் முன்னாடி தான் நான் பார்க்கணும். நான் இந்த படத்தை பார்க்கும்போது நான் படுற சந்தோஷத்தை அவன் பார்க்கணும்னு நிச்சயமா ஆசைப்பட்டிருப்பான். அதனால அவனுக்கு தெரியாம இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன். அவன் முன்னாலதான் பார்ப்பேன். நீ நினைக்கிறது கரெக்ட் தான் அம்மா. ஆனா இதை எதுக்கு அவகிட்ட குடுக்கற? இவங்க தானே ஆபீஸ்ல இருந்து எடுத்துன்னு வந்தாங்க. இப்ப இவங்க தானே கொண்டு போய் வைக்கணும். நானா? ஆமா, நீங்க தான் இத கொண்டு போய் எடுத்த இடத்துல இருந்து எடுக்காத மாதிரி வைக்கணும். புரியுதா? அப்படி இல்ல அமுல் பேபி ஆண்ட நீங்க தான் எத்தீங்கிற விஷயத்த சொல்லிடுவேன். அப்புறம் என்ன நடுவோன்னு உங்களுக்கே தெரியும்ல. எடுத்த இடத்துல எடுத்தது தெரியாம வச்சுன்னு வரணும். புரியுதா? போங்க. என்ன நீ யோசிச்சுட்டு இருக்க? பெயிண்டிங்க வைக்கும் போது ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் பாத்துட்டாங்கன்னா பிரபு கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. அவனுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவப்படுவான். அதான் எப்படி கொண்டு போய் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப எந்திரியானா? என்னையா பண்ணிட்டு இருந்த? பிளான் பண்ண கத்தி விஜய் மாதிரி. நீ மாதிரி கூட கிடையாது. ஏதாவது மொக்கையே யோசிச்சு வச்சிருப்பல, அத ஒழுங்கா சொல்லு.
எப்படிமா ஐடியா? ம். பரவாயில்லையே, இந்த மாதிரி நல்ல ஐடியா எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. குட். இதே நம்ம தட்டினா கைய முறிக்கிற. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம். யோ, நான் உள்ள வர மாட்டேன். எப்படியாவது இந்த பெயிண்டிங்க நீ தான் கொண்டு போய் உள்ள வைக்கணும். நீ ஒண்ணு கவலைப்படாத கனிமா, நான் ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன். நான் இப்ப மாறு வேஷம் போட போறேன். அத மட்டும் நீ பார்த்தேன்னு வையேன், கட்டண புருஷன் என்னையே உனக்கு அடையாளம் தெரியாது. இப்ப பாரு. பர்ஃபெக்ட். எனக்கே என் அடையாளம் தெரியலையே. யார் நீங்க? என்ன வேணும்? பாத்தியா அனிமா, என்ன இந்த கெட்டப்புல பார்த்து நீயே ஏமாந்துட்டீல? ஏதாவது கொடுக்க போறியாமா? கொட்டாதமா. ஏயா, கண்ணத்துல ஒரு சின்ன மறு வச்சுட்டு வந்துட்டா உன்னை அடையாளம் தெரியாதாக்கும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இதெல்லாம் ஒரு மாறு வேஷமா? வா, கிட்ட வா. நீ இப்படி கொட்டணும்னா இந்திய சினிமா இருக்கிற 200-300க்கு மேல உள்ள டைரக்டர்களை தாமா தலையிலேயே கொட்டணும். ஏன்னா மறு வச்சா அடையாளம் தெரியாதுன்னு அவங்கதாமா ஒன்னும் தெரியாத என்ன மாதிரி அப்பாவிங்களுக்கு சொல்லி கொடுத்ததே. 80s கிட்ட கல்யாணம் பண்ணா இதாயா பிரச்சனை? அப்டேட்லயே இருக்க மாட்டீங்க. போய் அட்லீஸ்ட் 90s கிட் மாதிரியே ஏதாவது ஒரு கெட்டப் போட்டு வா. என்ன பண்ணலாம்? மூஞ்சும் முகரையும். ஷாப் காருக்குள்ள புகை போடுது, நீங்க காசு கொடுக்குது. போதுங்க போதுங்க, இருங்க காசு ஜல்தி தரேன். தேதோ. போதுங்க, புகை போடுங்க. ஜல்தி. தரேன் தரேன். இந்தாங்க. ஐ போங்க வாங்கன்னு பேசுற. அப்ப நீ என்ன கண்டுபிடிக்கல. மாறு வேஷம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன அனிமா, அடையாளம் தெரியலையா? அதுதான் வீரசிங்கம். யோ, சுத்தமா அடையாளமே தெரியலையா? அப்படியே சாம்பிராணி புகை போடுற பாய் மாதிரியே இருக்க. இந்த கெட்டப்ல போனா நிச்சயமா உன்னை யாருக்குமே அடையாளம் தெரியாது. அதனாலதான் இந்த கெட்டப் போட்டேன். இப்போ நான் அப்டேட்ல இருக்கேனா? இருக்க இருக்க. அப்போ நான் இப்படியே உள்ள போயிட்டு வந்துறேன். தீக்கே. டேய் டேயா, அறிவு இருக்கா உனக்கு? என்னமா திரும்ப திட்டுறா? எதுக்கு இந்த கெட்டப் போட்ட? ஆமா, எதுக்கு போட்டேன்? சரியான மாங்க மடையா. பெயிண்டிங் உள்ள வைக்கிறதுக்கு தானே போட்டேன். ஆமாம்மா. ஐயோ. அப்போ இதை எடுத்துட்டு போகணும்ல. மொட சாம்பிராணி இந்தா. ஜாதாவுமா வா. வெற்றியோட வருது.